கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. யூடியூப் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவைகளை சந்திக்க நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவரும், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுமாக இருக்கிறார். வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய குடும்பத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேத புஸ்தகத்தில் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதிலே கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார். அவனுடைய பேர் மனோவா. அவருடைய வீட்டிலே அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் குறைவுபட்டிருந்தது. எந்த ஆசீர்வாதம்? ஒரு குழந்தை பாக்கியமற்றவனாக காணப்படுகிறான். நாம் நிறைய நேரத்தில் நினைப்போம், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உனக்கு நான் வாசல்களை திறப்பேன் என்று சொல்லுகிறாரே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிறதே, குடும்பங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கிறதே, கண்ணீர் தான் என்னுடைய வாழ்க்கையின் முகவரியாக இருக்கிறதே என்று வருத்தத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்திலே அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீதிமானுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மனோவாவுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தை அற்றுப்போய் இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் தேவதூதனானவன் தரிசனமாகுகிறான். மனைவியிடத்தில் தரிசனமாகி அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நீ கர்ப்பம் தரிக்கப்படுவாய், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயாதிபதியாக மாற்றப்படுவான் என்கிற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான். கர்த்தர் அதே போலவே நீதிமானாய் வாழுகிற அந்த மனோவாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு குமாரனை கொடுக்கிறார். அவனை கர்த்தர் இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக மாற்றுகிறார். வசனம் சொல்லியது போலவே நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். இம்மட்டும் தாங்கின தேவன் இனிமேலும் உங்களை தாங்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாட்களிலே பார்க்கும் பொழுது நிறைய ஜனங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஆழத்தை சென்று பார்ப்போமே, ஆனால் கொஞ்சம் ஆழத்தில் அவங்கள பழகி அவங்களிடத்துல சில காரியங்களை கேட்போனா அவங்க சொல்லுகிற ஒரு காரியம், ஐயா எங்கள் குடும்பத்தை வெளியரங்கத்தில் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, வெளியே பார்க்கும் பொழுது என்னுடைய மகனும் மருமகளும் நன்றாக பேசுகிறார்கள், ஆனால் வீட்டிற்குள்ளே வந்தால் அவர்கள் எலியும் பூனையும் போல 24 மணி நேரமும் சண்டைதான். என்னுடைய மகனிடத்திலே பேசி வருடங்களாகி விட்டதையா. குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் சீர்குலைந்து போயிருக்கிறது, குடும்பத்தில் சமாதானம் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதே நிலைமையில இதே சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம், இதே பிரச்சனைகள் உங்களுக்கு நடுவே வந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேளுங்கள், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவோம். நிச்சயமாய் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், இழந்து போன சமாதானத்தை இரட்டத்தனையாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் மனோவாவினுடைய வாழ்க்கையிலிருந்து 3 அனுபவங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். குடும்பத்தில் பிரச்சனைகள் மாற 3 எளிய வழிகளை உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டவர்கள் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார்,
என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அவள் தன் புருஷனிடத்திலே அறிவித்தாள். வசனம் சொல்லுகிற ஒரு காரியம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, முதலாவது ஒரு அனுபவம், குடும்பத்தில் பிரச்சனைகள் மாற வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் ஈஸி ஸ்டெப் என்ன தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் உங்க பாரங்களை நீங்க ஷேர் பண்ணணும். புருஷனிடத்துல ஒரு பாரம் இருக்குமே ஆனால் புருஷன் என்ன பண்ணணும்? மனைவியிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மனைவியிடத்தில் ஒரு பாரம் காணப்படுமே ஆனால் அந்த பாரத்தை யார்கிட்ட சொல்லணும்? புருஷனிடத்துல சொல்லணும். இன்னைக்கு இதெல்லாம் விட்டுப்புட்டு மனுஷன் என்ன பண்றாங்க தெரியுமா? மூன்றாவது யாராவது ஒரு ஆள் கிடைப்பாங்களா, என் பாரத்தை சுமக்க யாராவது ஒரு ஆள் கிடைப்பாங்களான்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் என்றைக்கு மூன்றாவது ஒரு மனுஷன் குடும்பத்துக்குள்ள கடந்து வருகிறானோ, நான் உன் பிரச்சனையை கேட்கறதுக்கு இருக்கிறேன், நான் உன் துயரத்தை கேட்கறதுக்கு இருக்கிறேன், எதுக்கு நீ கவலைப்படுற, நான் தான் இருக்கிறேனே என்ற ஆசை வார்த்தைகள் சொல்லலாம். ஆனால் ஆசை வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும். புருஷ மனைவிக்குள்ள வேற யாரும் உள்ள வரக்கூடாது. உங்க பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள முடிந்து விட வேண்டும். குடும்ப பிரச்சனை குடும்பமாகிய குடும்பத்தின் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இன்னைக்கு ஊழியக்காரங்களை நம்பி போறாங்க, தப்பு இல்ல. ஊழியக்காரங்கள்ட்ட சொன்னா என் பிரச்சனை மாறிடும் நினைக்கிறாங்க, தவறல்ல. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மனுஷனிடத்துல சொல்வதை பார்க்கிலும் ஆண்டவரிடத்துல ஒரு பிள்ளை சொல்லுவானே ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரும். மனோவாவுடைய வாழ்க்கையில தேவதூதர்கள் அவனுடைய மனைவியிடத்துல வந்து சொன்ன ஒரு காரியம், நீ கற்பம் தரிக்கப்படுவாய், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொன்னார்கள். மனசுல வச்சிருக்கலாமே, எதுக்கு தன்னுடைய புருஷனிடத்துல சொல்லணும்? இவ்வளவு நாள் உலகம் அவளை பார்த்து சொன்ன ஒரு காரியம், வாய்ப்பே இல்லை, உனக்கு குழந்தை பிறக்கவே செய்யாது, இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் கதவை திறக்கிறாரு, ஓடி வந்து புருஷனிடத்துல சொல்லுகிறாள், ஐயா, நான் இப்படி ஒரு தேவதூதனை சந்தித்தேன், இப்படி ஒரு மனிதனை சந்தித்தேன், அவர் சொன்ன தேவ வார்த்தை, நீ கற்பம் தரிக்கப்படுவாய். அறிவித்தாள், ஷேர் பண்றா. பாவங்களை அறிக்கை இடுகிறவன், தேவனிடத்துல சொல்லுகிறவனுக்கு வாழ்க்கை உண்டு. ஆனால் அதை மறைக்கிறவன் என்ன பண்றான்? வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, அதை மறைக்கிறவன் வாழ்க்கையை இழந்து விடுகிறான். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வாழ்வை இழந்து போயிருக்கிறார்கள். நிறைய பிள்ளைங்க வாழ்க்கை இழந்து போயிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஷேர் பண்ற அனுபவம் குறைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு மொபைல் போன் வந்துட்டு ஷேர் பண்ற நேரம் எல்லாம் யூடியூப்ல போய் கொண்டு இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் பேசுகிற நேரம் யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல அவர்கள் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்தா எனக்கு சமாதானமா இருக்குது, இதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. மனைவி கிட்ட கொஞ்சம் பேசுங்க, புருஷங்கிட்ட கொஞ்சம் உங்க காரியத்தை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணாலே குடும்பத்துல பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். ஒரு நாள் தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு பக்கத்துல ஒரு 30 பேர் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல இன்னொரு 30 பேர். இந்த பக்கம்லாம் மாமியார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த பக்கம்லாம் மருமகன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு மாமியார் சொன்னாங்க, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சமாதானமான வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் நானும் என்னுடைய கணவனாரும் ஏறத்தாழ 50 வருடங்களாக நாங்கள் ஒன்றிணைந்து பயணித்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில்
அவ்வளவு நிம்மதி இருக்கிறது என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கோ கல்யாணமாகி ஒரு மாதத்துல ஒரு வருடத்துக்குள்ள ஈஸியாக டிவோர்ஸ் என்று சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்க காலத்துல அதெல்லாம் கேட்கவே முடியல. ஆனால் இன்றைக்கோ ரொம்ப ஈஸியா டிவோர்ஸ் என்கிற வார்த்தையை அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க அப்படின்னாங்க. உடனே அந்த பக்கத்துல இருந்த மைக்க இந்த பக்கத்துல இருக்கிற மருமகன் இடத்துல அந்த மைக்க கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த மருமகன் விதமாய் சொன்னார், அம்மா நீங்க சொல்லுவது எல்லாம் சரிதான். அந்த காலத்துல உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்தது. இந்த நாட்கள் எங்களுடைய குடும்பம் டிவோர்ஸுக்குள்ள பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்குது. நீங்க சொல்றது சரிதான். காரணம் என்ன தெரியுமா என்று கேட்டான். அந்த அம்மா சொன்னாங்க, காரணம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுங்கா புரிந்து கொள்ளல. டெய்லி சண்டை போடுறீங்க, டெய்லி பிரச்சனை பண்றீங்க, சாப்பாடு சரியா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் பிரச்சனை அப்படின்னாங்க. உடனே இந்த மருமகன் ரொம்ப அழகாக சொன்ன, அம்மா சரிதான், உங்க காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அடுத்த 3 மாசத்திற்கு நீங்க உங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாது. உங்க அம்மா அப்பா உங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தூரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க உங்க புருஷன் கூட சண்டை போட்டா 3 நாளைக்குள்ள நீங்களே ஒப்புரவாயிருவீங்க. இதுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு போனுன்னு ஒண்ணு வந்திருக்குதே. உங்க மகா கையில ஒரு போனை கொடுத்துட்டு அவளை மருமகன் வீட்டுல அனுப்பிட்டு 24 மணி நேரத்துல 24 மணி நேரம் அவளுக்கு போன் பண்ணி, அம்மா புருஷன் என்ன பண்ணாரு, சாப்பாடு கொடுத்தாரா, என்ன சண்டை போட்டாரு, அவர் என்ன பேசினாருன்னு கேட்டு 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 இருக்கிற சாதாரண பிரச்சனைய புஸ்வானம் போல பெருசாக்கி விட்டுறீங்களே, அப்போ டிவோர்ஸ் ஆகாம வேற என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான். அம்மாவால வாயே திறக்க முடியல. ஆம் பிரியமானவர்களே, உங்க பிரச்சனைய உங்களுக்குள்ளேயே முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும், உங்க குடும்பம் வளர்ந்துரும், உங்க குடும்பம் உயர்ந்துரும். ஆனால் உங்க பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே வைத்து கொண்டு அதை உங்க புருஷங்கிட்ட ஷேர் பண்ணாம வேற யார்கிட்டயோ போய் சொல்றதுனால இன்னைக்கு எவ்வளவோ குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் வாசலிலே இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் அலைந்து திரிவதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுகிற மனமற்றவர்களாக இருக்கிறார்கள். முதலாவது பார்க்கிறோம், புருஷனுக்கு அவள் அறிவித்தாள். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, சொல்லி பாருங்க. முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்ததுக்கு காரணமே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதற்காக. ஒரு ஆள் கண்ணீர்ல இருக்கிறாங்களா, தட்டி கொடுங்க, ஒண்ணும் இல்ல, இவ்வளவு தானே, இதை தாண்டி போக முடியும். பாரத்துல இருக்கிறாங்களா, 2 தட்டிட்டு சொல்லுங்க, ஒண்ணும் இல்லம்மா, இதை நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம், இந்த பிரச்சனை தானே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது சொல்லி பாருங்க. நிச்சயமாய் உங்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வதாக ஒரு காரியத்திற்குள்ளே வேகமாய் கடந்து செல்வோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீதானே என்று அவரிடத்திலே கேட்டான். அவர் நான் தான் என்றார். நிறைய நேரத்துல குடும்பங்கள்ல 2வதாக பிரச்சனை வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? சந்தேகம். புருஷனுக்கு மனைவிக்கு மேல சந்தேகம், மனைவிக்கு புருஷனுக்கு மேல சந்தேகம். இந்த சந்தேகம் என்கிற ஒரு அசுத்த ஆவி இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள எப்படி பிரச்சனையை கொண்டு வரலாம் என்று ஒவ்வொரு நாளும் வகை தேடி கொண்டிருக்கிறது. எப்படி நல்லா இருக்கிற குடும்பத்தை உடைக்கலாம்? ஈஸியான ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? சந்தேகத்தை உங்க மண்டைக்குள்ள தூக்கி போட்டுருவான். மனோவாவுடைய வாழ்க்கையில இந்த உலகம் அவனை பார்த்து சொன்ன ஒரு காரியம், உனக்கு குழந்தையே பிறக்காது அப்படிங்கிறாங்க. there is no chance, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு தூதனானவன் மனோவாவினுடைய மனைவியிடத்துல வந்து சொல்லுகிறான், அம்மா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை,
நீ கர்ப்பம் தரிக்கப்படுவாய், உனக்கு ஒரு குமாரன் பிறக்கும் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை தேவதூதன் புருஷன்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன் என் மனைவி கிட்ட மாத்திரம் சொல்லணும்? அவன் சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் கிளியரான ஒரு டிசிஷன் எடுக்கிறான். மனைவியின் பின்னாக போய் தேவதூதனிடத்துல போய் கேட்கிறான், நீங்க தான் இவகிட்ட சொன்னீங்களா? நீங்க சொன்னது நீங்க தானா? கிளியரான ஒரு டிசிஷன் எடுக்கிறான், தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறான். சந்தேகம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, ஒரு கிளியரான ஒரு டிசிஷன் எடுக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சாத்தான் பல நேரத்தில் தந்திரமா ஒரு காரியத்தை பண்ணுவான், பல யோசனைகளை கொடுப்பான். இவங்க அப்படியும் அந்த மாதிரி, இவங்க இந்த மாதிரி மோசமான காரியத்தெல்லாம் சொல்லி கொடுப்பான். நீங்கள் அதற்கு கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதுக்கான காரணம் சந்தேகம். நிறைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஐயா அவன் சந்தேகப்பட்டுப்பட்டே குடும்பத்தை அழிச்சிட்டான், சந்தேகப்பட்டுப்பட்டே இவள் இந்த குடும்பத்தை அழித்து விட்டார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சந்தேகப்படாம எதுவாக இருந்தாலும் டைரக்டா கேளுங்க. இதுதான் பிரச்சனையா? இதுதான் உன் கண்ணீரா? இதுதான் இதற்கு காரணமா? கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். ஒரு தம்பதிகளுக்கு ஒரு மகன் இருந்தான். அவர்களுக்கு 25வது திருமண விழாவை அவர்கள் கொண்டாடினார்கள். கொண்டாடும் பொழுது அந்த கணவனார் அந்த மனைவிக்கு அழகான ஒரு டைமண்ட் ரிங்கை கையில கொடுத்தார், பரிசாக கொடுத்தார். அழகான ஒரு மோதிரம், ஒரு வைர மோதிரத்தை கிஃப்டா கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே அந்த அம்மா ரொம்ப அழகா கையில போட்டிருந்தாங்க, பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த கணவனாருக்கு ஒரு அக்கா இருந்தார்கள். ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்றாங்க, அப்பா என்னுடைய மகளை சென்னையில படிக்க வைக்கணும், அதனால வர்ற வாரத்துல சென்னைக்கு வருகிறேன், உன்னுடைய வீட்டில் ஒரு 3 நாள் மாத்திரம் நான் தங்கி விட்டு என்னுடைய மகளை அந்த கல்லூரியில சேர்த்து விட்டு நான் மறுபடியும் ஊருக்கு வந்து விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஃபோன் காலை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, என்னுடைய அக்காவும் அக்காவுடைய மகளும் வருகிறார்கள், சென்னையில எல்லா இடமும் அவங்களுக்கு சுத்தி காட்டணும் அப்படின்னு சந்தோஷமா எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறார்கள். அந்த அக்கா குறிப்பிட்ட நாளிலே அந்த சென்னை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குறாங்க. முதல் முறையா அவங்க சென்னைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க. அழகான கார்ல அந்த அக்காவை கூட்டிட்டு வராங்க. இந்த அக்கா மெய் சிலிர்த்து பார்க்குறாங்க, அப்பா சென்னை இவ்வளவு அழகா இருக்குமா, எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருக்குது. அவங்க சாதாரண ஒரு வில்லேஜில் வாழ்ந்தவர்கள். அந்த இடத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்குதே, இவ்வளவு பெரிய பில்டிங் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டே வருகிறார்கள். பார்த்துட்டு வந்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய தம்பியும் தம்பியுடைய மனைவியும் அந்த வீடை முழுசு சுத்தி காட்டுறாங்க. பாருங்க, இதுதான் என்னுடைய பெட்ரூம், இதுதான் நீங்க தங்க போற பெட்ரூம், இதுதான் எங்களுடைய கிச்சன், இதுதான் சிட் அவுட். ஒவ்வொரு ரூமும் அழகாக சுத்தி காட்டுறாங்க. அந்த அக்காவுக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். களைப்பாக இருந்ததுனால இரவு நேரத்தில் சீக்கிரமாய் தூங்குவதற்கு அவங்க சென்று விட்டார்கள். தூங்குறதுக்கு போன உடனே இந்த தம்பி மனைவி அவசர அவசரமா தேடுற அங்க எங்கன்ட்டு. உடனே அந்த மனுஷன் கேட்கிறார், அம்மா என்னம்மா தேடுற, நைட்டு தூங்குற நேரத்தில் என்ன தேடுற அப்படின்னாரு. உடனே இந்த அம்மா சொன்னாங்க, எப்பா நீங்க எனக்கு கொடுத்த மோதிரத்தை நான் ஏதோ ஒரு இடத்துல வைத்தேன், ஆனால் அதை காணவில்லை. ஒருவேளை உங்க அக்கா எடுத்திருப்பார்களோ. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, தன்னுடைய மகளை வேற பெரிய காலேஜில் படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு ஊர்ல வேற நல்ல வீடு ஒன்றும் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு காலையில் நம்ம இந்த இடத்த காட்டும் போது இந்த கபோர்டை அவங்களும் மகளும் திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஒருவேளை அவங்க இந்த இதை எடுத்திருப்பார்களோ என்று கேட்டார்கள். கணவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. என்னுடைய அக்கா இப்படி செய்வதற்கு எந்த சந்தர்ப்பமுமே இல்லை. நான் இந்த சென்னையில வீடு வாங்குவதற்கு ஊர்ல இருக்கிற அவளுடைய ஒரு வீட்டை விற்றுதான் எனக்கு காசை கொடுத்தாள், உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். சண்டை பலத்தது, சந்தேகம் எழும்பினது. உடனே இந்த அக்காவை வேகமா போய் எழுப்புறாங்க. எழுப்பி இந்த அம்மா போய் கேட்குறாங்க, அண்ணி இந்த மோதிரத்தை நீங்க எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மோதிரத்தை நீங்க எடுத்தீங்களான்னு கேட்டோன்னே
பாவம் இந்த அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இல்லம்மா நான் எடுக்கவே இல்லை. உடனே சொல்றாங்க, இல்ல உங்க பேக் எல்லாம் காட்டுங்க, நாங்க செக் பண்ணணும். அந்த புருஷனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. வேகமா பேக் எல்லாம் செக் பண்ணாங்க. பேகுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. சந்தேகம் எழும்ப ஆரம்பித்தது. அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, நீதான் திருடி இருப்பாய் என்று சொன்ன உடனே அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டது. அவருடைய தம்பியை தேடி வந்தேனே, ஆனால் இன்றைக்கு எனக்கு திருட்டு பட்டம் கட்டி விட்டார்களே, சந்தேகத்தின் நிமித்தம் என்னை இப்படி ஆக்கி விட்டார்களே என்று வேகமா இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் வருவதில்லை, போயிட்டாங்க. போன பிறகு அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் பேசினார்கள், என்ன பண்றது, இப்படி திருடிட்டு போயிட்டாளே. அந்த மனைவி சொன்னாங்க, ஒருவேளை அவ சேலைக்கு ஓரத்தில் எங்கேயாவது மடித்து சுத்தி திருடிட்டு போயிருப்பா, அதனாலதான் நம்ம செக் பண்ணணும்னு சொன்னோன்னு ஓடிட்டாங்க அப்படின்னாங்க. கணவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. வருஷங்கள் ஓடினது, நாட்கள் ஓடினது. ஒரு நாள் மகன் அப்பாவிடத்துல வந்து சொன்னான், அப்பா நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், அவளை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒன்னு அப்பா சொன்னார், ஓகேப்பா பரவாயில்ல, நமக்கு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே நன்றாக இருக்கிறது, அவருடைய அப்பா அம்மாவிடத்தில் நாங்கள் போய் பேசுகிறோம், ஒரு நாளை கேட்டு சொல் என்று சொன்னார்கள். அவர்களும் ஒரு நாளை கேட்டு சொன்னார்கள். இவர்கள் அந்த வீட்டிற்கு போனார்கள், மருமகளை பார்த்தார்கள். மருமகளை பிடித்து போனது. மருமகளுடைய கரங்களிலே பார்க்கும் பொழுது இந்த வைரம் மோதிரம் காணப்பட்டது. இவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டு அந்த மருமகளிடத்திலே போய் கேட்டார், அம்மா இந்த மோதிரம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார். அதற்கு அந்த மருமகள் சொன்ன ஒரு ரிப்ளை என்ன தெரியுமா, அங்கிள் நான் கல்லூரி படிக்கும் பொழுது உங்களுடைய மகன் என்னை காதலிக்கும் பொழுது என்னுடைய பிறந்த நாளுக்கு இந்த மோதிரத்தை அவன் பரிசாக கொடுத்தான் என்று சொன்னார். தகப்பனாருடைய இருதயம் நொறுங்கி உடைந்து போனது. காரணம் என்ன தெரியுமா, காரணம் இல்லாமல் நான் என்னுடைய சகோதரியை சந்தேகப்பட்டு விட்டேனே, சந்தேகத்தின் நிமித்தமாய் என்னுடைய குடும்பங்கள் உடைக்கப்பட்டதே, சந்தேகத்தின் நிமித்தமாய் இன்றைக்கு என்னுடைய சகோதரியை நான் இழந்து விட்டேனே என்று சொன்னான். கதறி அழுதான். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சந்தேகம் என் குடும்பத்தை உடைத்து விட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சந்தேகம் எத்தனையோ குடும்பத்தை உடைத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு சந்தேகம் எத்தனையோ குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள், கவனமாக இருங்கள். சந்தேகப்படுகிற உள்ள இருக்குதா, தூக்கி எறிஞ்சிருங்க. ஆண்டவரே இனி நான் சந்தேகப்பட போறதில்லப்பா, இனி நான் சந்தேகப்பட போறதில்ல. மனோவா செய்கிற ஒரு காரியம், தன் மனைவியின் பின்னால போய் கன்ஃபார்ம் பண்றான். பேசுனது நீர் தானே, நீங்க தானே என் மனைவி கூட பேசுனது, எனக்கு பிள்ளை பிறக்கும்னு சொன்னது நீங்க தானே, கன்ஃபார்ம் பண்றான். நீங்கள் தேவதூதன் தானே, கன்ஃபார்ம் பண்றான். கன்ஃபர்மேஷன் இல்லாம தயவு செய்து மனைவியை சந்தேகப்படக்கூடாது. எந்த காரியத்தை தெளிவா கேட்காம புருஷனை சந்தேகப்படக்கூடாது. ஒரு தமிழ் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிக்கணும். ஒரு பிரச்சனை வருதா, சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு ஒரு கதையை பேசக்கூடாது. ஒரு போராட்டம் வருதா, மேலோட்டமா பார்த்துட்டு மனைவி மேல கணவன் மேல சந்தேகப்படக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் உடைக்கப்படுவதற்கான காரணம் சந்தேகம். சந்தேகத்தினால எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு உடைந்து போயிருக்கிறது. மத்தேயுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலர் சந்தேகப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பி பரலோகத்துக்கு போவதுக்கு நிற்கிறாரு. அவருடைய கரங்கள்ல ஆணிகள் பாய்ந்த கரங்கள் இருக்கிறது, கால்கள்ல ஆணிகள் பாய்ந்த கால்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட இயேசுவை முகமுகமா பார்த்த பிறகு கூட அவங்க என்ன பண்றாங்க, சந்தேகம் வருகிறது.
உங்கள் வாழ்க்கையில சந்தேகம் வருதா? ஆண்டவரை குறித்து சந்தேகப்படாதீங்க. அவர் அற்புதத்தை செய்கிறவர். ஆண்டவரை குறித்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். அவர் குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்கிறவர். புருஷனும் மனைவியும் ஒரு குடும்பத்துல சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் இரண்டாவது இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம், சந்தேகப்படாமல் உங்க வாழ்க்கையை வாழணும். ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற ஒரு மனைவியை, ஏற்ற ஒரு கணவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள். சந்தேகமில்லாமல் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவர்களுக்கு கட்டளை இட்டதையெல்லாம் கை கொள்ள கடவன் என்றார். மூன்றாவது ஒரு காரியம், குடும்பத்துல பிரச்சனைகள் மாற வேண்டுமானால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பின்பதாக நடக்கிற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை விசுவாசிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் பிரியப்படாத தீட்டான காரியங்கள் மதுபானங்களாக இருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் உட்காரக்கூடிய கேரக்டராக இருக்கலாம். எல்லாத்தையும் இந்த காலை நேரத்தில் தூக்கி எறிஞ்சிருக்க. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா, எங்களுடைய குடும்பம் உயர்த்தப்படட்டும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் உண்மை உள்ள குடும்பமாக மாறட்டும் அப்பா. ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தீட்டானதொன்றும் புசியாமலும் அவர்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமா வாழுங்க. என்னையன்றி உங்களுக்கு வேற தேவன் வேண்டாம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்வாயாக. 10 கட்டளைகள் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். அவர் கடந்து சென்ற பாதையில நீங்களும் கடந்து செல்லுவீங்கன்னா நிச்சயமாக உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா. வசனம் சொல்லுகிறது, கற்பாறையான நீதி உள்ள இயேசு கிறிஸ்துவின் மேலே எந்த குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறதோ, எவனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்துல கர்த்தருடைய கிருபை நிலைத்து நிற்கும். அந்த குடும்பத்துல தேவனுடைய கிருபை நிலைத்து நிற்கும். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் கால்களை மான்கால்களின் கால்களை போல கர்த்தர் மாற்றுவார். சிங்க குட்டிகளோ தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற குடும்பத்திற்கோ, அவருடைய கட்டளை பின்பற்றுகிற குடும்பத்திற்கோ, வசனத்தை தியானிக்கிற குடும்பத்திற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். திகைத்து போய் இருக்கிறீங்களா? என் குடும்பம் பிரச்சனையில இருக்குதே, என் குடும்பம் சீரழிந்து போய் இருக்கிறதே, என் குடும்பம் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதே. 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். முதலாவது, உங்கள் பிரச்சனைகளை உங்க புருஷனிடத்துல சொல்லுங்கள். உங்கள் பாரங்களை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஷேர் பண்ற ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுங்க. ஷேர் பண்ற ஒரு அனுபவத்தை கிரியேட் பண்ணுங்க. 2வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், சந்தேகம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. தெளிவான ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். அப்படி வாழ்ந்திருப்பாளோ, இப்படி வாழ்ந்திருப்பானோ, இப்படி காரியத்தை செய்திருப்பானோ, சந்தேகம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. 3வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அவருடைய கட்டளைகளின்படி அதை பின்பற்றுகிறவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய குடும்பத்தில் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 3:33 வாசிக்கும் பொழுது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் தேவனுடைய சமாதானம் நிலைத்து நிற்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 3 காரியங்களையும் பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக.